ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். மாசி மாதம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 3 மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. மாசி மாதம் என்பது மன வலிமை தரக்கூடிய மாதம், மகத்துவம் நிறைந்த மாதங்க. இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க. எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகிறது இந்த மாசி மாதம். திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்ததும் மாசி மக நட்சத்திர திருநாளில் தாங்க. மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில் தாங்க அவதரிச்சாங்க. மாசி மாதம் என்பது மன வலிமை தரக்கூடிய மாதம், மகத்துவம் நிறைந்த மாதம். இந்த மாதத்தை நம்ம எப்படி மாங்கல்ய மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க. சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கயிற்றின புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்கங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் சமுத்திரக்கரையிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்தில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக புராணம் கூட சொல்லுதுங்க. இதன் காரணமாகவே இந்த மாதத்தில் நீர்நிலைகளில் புனித நீராடுவதை பழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ வாங்க இந்த மாசி மாதத்தில் செய்ய வேண்டியவங்களை பற்றி பார்க்கலாம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது மாசி மகம்தாங்க. எனவே மாசி மாதத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப விசேஷங்க. அது 3 மடங்கு பலன்களை உங்களுக்கு தருங்க. மகா பிரளய காலத்தில் கும்பத்திலிருந்து அமிர்தம் பரவி உலகம் மீண்டும் உருக்கொண்ட தினம் மாசி மகம். வருணதேவன் தன்னை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவபெருமான வழிபட்டு அருள் பெற்ற தினமும் இந்த மாசி மகம். அம்பிகை ஒரு சங்காக அவதரித்து தாட்சாயணியாக மாறியதும் இந்த மாசி மகத்தில் தாங்க. முருகனுக்குரிய வழிபாட்டு தினங்களில் மாசி மகம் மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் தவறாமல் சிவாலயம் சென்று வழிபடுவதன் மூலமாக இன்னல்கள் நீங்க பெறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. பௌர்ணமி வழிபாடு அம்பிகைக்கு உரியது. மாசி மாத பௌர்ணமி தினம் சிவ வழிபாட்டுக்கும் முன்னோர் வழிபாட்டுக்கும் உரியதுங்க. அண்ணாமலையாரே வள்ளலான் என்று தன் பக்தனுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்ததும் இந்த மாசி மாத பௌர்ணமி தினத்தில் தாங்க. அதனால் வழக்கமான அமாவாசைகளை செய்யும் சிராத்த காரியங்களை இன்று செய்வது விசேஷம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் தான் ஹோலி பண்டிகை கூட வருதுங்க. கிருஷ்ணன் ராதையுடன் வண்ண பொடிகளை தூவி விளையாடிய தினம் இது என்பதால் இந்த பண்டிகை மிகவும் முக்கியமானதாக கொண்டாடப்படுதுங்க. இந்த நாளில் தவறாது இறை வழிபாடு செய்து நன்மைகளை நம்ம பெறலாங்க. மாசி கயிறு பாசிப்படி என்பாங்க. மாசி மாதத்தில் தாலியில் உள்ள மஞ்சள் கயிறு மாற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.